Apa ini? Pastor, praise the Lord. சார் பிரைஸ்ல Praise the Lord, பிரைஸ்ல praise the Lord, praise the Lord. பரவாயில்ல, பாலமுன் பாஸ்டர் அடிக்கடி வந்துடுறீங்க. ஆமா சார். குட் குட் குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒண்ணுமில்ல தலைவர்கள் என்ன நம்பிக்கை, நீங்களே தலைவர் ஆகிருக்கீங்க. அப்ளிகேஷன் பார்த்துட்டு இந்த வீடியோ சரி விடு, வேணும்னா ஐயம் பிரைஸ்லாம் நீங்க அட்வொகேட்யா சார் எக்கோ அடிக்குது. பேக் இருக்காங்க. நீங்க மியூட்ல போட்டுக்கலாம். பேசும்பொழுது மாத்திரம் நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுனீங்கன்னா கரெக்டா அதான் பேசுவேன். நீங்கயா ஐயா, ஷார்ப்பா 8 மணிக்கு வந்தீங்க. ஆமாங்க ஐயா, ஆபீஸ்ல தான் இருக்கேன். சரி சரி. நாங்க ஒருவேளை லேட்டா வந்திருந்தா கேஸ் இல்ல இல்ல நாங்க ஒருவேளை லேட்டா வந்தா கேஸ் கொடுத்துருவீங்க. அதுல ஒண்ணு இல்ல. பாஸ்டர், உங்களுக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல மழையா? பாலமுருகன் பாஸ்டர். அப்படியா? மழை வாங்க இல்ல கேக்குறேன். இல்ல, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 ஹவர்ல வந்து சரி. எக்கோ அடிக்குது. ஒரு சில மியூட்ல போட்டு கும்பிங்க. பேசுற பாத்திரம் மியூட் எடுத்து. நீங்க பேசுறது எனக்கு எக்கோ. ஆமா. சைட்ல இருக்குங்க, சைட்ல இருக்கு. வாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஓகே, வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓ சரி. ஓகே. ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு, 8:10 ஆகுது. ஓகே. சரிங்க ஐயா. அதுக்குள்ள சில ஆண்டுகளை சட்ட ஆலோசனை ஆண்டுகளை அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனே பாதத்தில் எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இது எங்களுக்கு எங்களுடைய ஊழியத்துக்கும் ஆண்டுவே பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான கிருபையிலே தேவன் தருவீராக. ஆண்டுவே அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழிய பாதையில் தேவன் இதை அபியாசப்படுத்த தேவன் திறந்து நடத்துகிறார். அந்த தானியேலை யோசேப்பை தகப்பன் ஆண்டவரே உயர்த்தினது போல ஆண்டவரே நாங்களும் ஞானமாக இந்த ஊழியத்தில் ஆண்டவரே இந்திய காரியங்களை, அதாவது அரசியல் சட்டங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஞானமாக
ஊழியத்தை நடத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி என்னுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே நாங்கள் உடன்படுவதாக சேர்க்கும்படியான கிருபையில எங்களுக்கு நீ தந்து நீ நாமத்தை மையப்படுத்த போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது வருகிற ஒவ்வொரு ஊழியாக்கருக்காக ஜெபிக்கிறோம். இதை அவர்கள் இந்த ஆண்டவர் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை நடத்துங்கப்பா. இதை ஆண்டவர் தெரிந்து வரக்கூடிய கிருபை தாங்க. எல்லாரும் ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளை செய்ய தேவன் கிருபை கொடுத்து நடத்துங்க. எங்களுக்கு இதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுக்க போகிற அருமையான ஆண்டவரே சுத்தரிக்கிற ஆண்டவரே அருமையான ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபமிடுகிறோம். அவரையும் அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்துங்க. இதை எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர் சில ஆலோசனையின்படி எங்களுக்கு ஆண்டவரே அவர் நடத்த போகிற இந்த அருமையான இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அவரை ஆண்டவர் அவர் ஊழியதை அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தொழிலையும் ஆண்டு ஆசீர்வத்தை இது எங்களுக்கு நீர் பிரயோஜனப்படுத்தி கொடுக்கப்பட தயவுகளுக்காக காலத்தில் எங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதே பெரிய காரியங்கள் செய்வோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். மகிமைப்படுத்தி ஒரு பாடல். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீ இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீ இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே, நாள் வரை தாங்கி நீ இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீ இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீ, தாயை போல ஆற்றி தேற்றி தினம் தேற்றி வருகிறீ. தகப்பன் போல சுமந்து தினம் சுமந்து வருகிறீ, தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீ. நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே, நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்கி நீ இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கிறீ, கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீ. கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கிறீ, கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீ. நன்றி ஐயா நன்றி ஐயா
நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா உமக்கு இல்லைங்க. நன்றி. ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஆ ஆமாம் பாஸ்டர். ஏன்னா சில இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே கிளைமேட் அட்மாஸ்பியர் அப்படி தான் இருக்குது பாஸ்டர். ஓகே. ஓகே.
ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இறைவனை நன்றி சொல்கிறேன். அடுத்தது இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்ததுக்காக நம்ம ஐயாவுக்காக நான் பர்சனலாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஐயா சொன்னாங்க என் பேர் ராஜ்குமார்னு. நான் வந்து சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். சரி, நேராக சப்ஜெக்ட் வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிறிஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி. கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டி. சரிங்களா? இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எஸ்பெஷலி கிறிஸ்டின்ஸுக்கு எந்த மாதிரி எல்லாம் சலுகைகள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எய்ட் ஃபார் ரிப்பேர் அண்ட் ரினோவேஷன் ஆஃப் சர்ச்சஸ். அதாவது ஒரு கோவிலானது, ஒரு திருச்சபையானது உடைஞ்சிருக்கு, இல்லை பழுதாயிருக்கு, இல்லை அதுக்கு வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஃபினான்ஷியல் எய்டு, ஓகேங்களா, பொருளாதார உதவியை வந்து ஒரு திட்டமானது செய்யப்படுகிறது. அது வந்து ஆங்கிலத்தில் எய்டுன்னா உதவின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவி. எய்டுன்னா உதவி. எய்டு ஃபார் ரிப்பேர், உதவி எதுக்கு? ரிப்பேர் ஆர் ரெனோவேஷன். அதை கொஞ்சம் தட்டி எடுத்து பூசி எடுத்து மாற்றுறதுக்கு ரெனோவேஷன் ஆஃப் சர்ச்சஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெருசலேமுக்காக வேண்டி ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. ஜெருசலேம் போகிறதா இருந்தாக்கா ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி இப்போ அந்த பரியல் கிரவுண்டு அதெல்லாம் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜிஓ கூட இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு பரியல் கிரவுண்ட் இல்லைன்னும் போது ஸ்பெசிஃபிக்காக வந்து பரியல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர சொல்லி ஜிஓலாம் இருக்குது. அதே மாதிரி மைனாரிட்டிக்கு வந்து சூவிங் மிஷின்ஸ், தையல் எந்திரங்கள் வழங்குதல் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ப்ரீஸ்ட் அண்ட் சர்ச் எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் போர்டு, அது தமிழில் வந்து சொல்லணும் கிறிஸ்டின் ப்ரீஸ்ட் அண்ட் சர்ச் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னும் போது
கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியம். சரிங்களா? ஸோ இந்த நல வாரியத்தை பற்றி நிறைய பேருக்கு அவ்வளோவா வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. நான் நிறைய பாஸ்டர்ஸோட பேசும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது அப்படிதான். இந்த நல வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா 25/5/2022 வந்திருக்கு. 25/5/2022 அதுலேருந்து இந்த நல வாரியமானது இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, இந்த நல வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பெனிஃபிட்டு, இதில் வந்து நம்ம ஒரு கிறிஸ்துவ சர்ச்சஸ் வந்து அட்டாச் ஆகிருந்தா, அசோசியேட் ஆகிருந்தா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கடைசியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா என்னவா இருக்கணும் இந்த நல வாரியத்தில் சேரணும்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடுக்குள்ளே தான் இந்த சட்டமானது செல்லும். தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, அதர் ஸ்டேட்டில் போனீங்கன்னா இந்த சட்டம் செல்லாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். நான் வந்து என்னுடைய ஒரு பிரான்ச் நான் பாண்டிச்சேரியில் வச்சுருக்கேன், ஒரு பிரான்ச் ஆந்திராவில் வச்சுருக்கேன் அப்படின்னீங்கனாலாம் செல்லாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் முதல்ல இந்த சட்டமானது செல்லும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். இந்த சட்டத்திலே பயன்பெற வேண்டும், இந்த நல வாரியத்திலே பயன்பெற வேண்டும் என்றால் அவங்க ஒரு கிறிஸ்துவங்களா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருச்சபையிலே வேலை செய்யக்கூடிய அல்லது போதிக்கக்கூடிய எல்லா பாஸ்டர்ஸ் யார் வேணாலும் நல வாரியத்தில் இணையலாம். பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, பாஸ்டர்ஸ் இணையலாம், துணை பாஸ்டர்ஸ் இணையலாம், அப்புறம் சர்ச்சில் வேலை செய்யக்கூடிய ஆயாமார் இணையலாம், சமயக்காரங்க இணையலாம், எலக்ட்ரிஷியன் இணையலாம், துப்புரவு தொழிலாளி இணையலாம். ஸோ இந்த மாதிரி கோவிலில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இல்லை செய்யக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த நல வாரியத்தில் வந்து இணைய முடியும். சரிங்களா? நல வாரியத்தில் இணையணும்னா அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கிறிஸ்தவங்களா இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கலாம், இல்லை துணை போதகராக இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருக்கலாம், ஆயாவாக இருக்கலாம், சமயக்காரங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம் இந்த நல வாரியத்தில் இணைவதற்காக வேண்டி. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த நல வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன பெனிஃபிட் இருக்கு? சரி, நான் நல வாரியத்தை இணைஞ்சிட்டேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு நல வாரியத்துல இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா டெத் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெத் பெனிஃபிட்னா ஒருத்தர் வந்து ஒரு விபத்திலே இறந்துட்டார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அப் டு 1 lakh rupees வரைக்கும் வந்து இந்த நல வாரியத்தால் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபத்தில் வந்து காயம் ஏற்பட்டுடுச்சு, கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, இல்லை வேற ஏதாவது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட தன்மைக்கு ஏற்ப இந்த கான்ட்ரிபியூஷன் ஆனது கொஞ்சம் மாறுது. அது மட்டும் இல்லை, ஈமச்சடங்கு செய்யறதுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வித்தொகை 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து அப் டு டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அப் டு 6000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. எஜுகேஷ்னல் சப்போர்ட்டிவாக ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து திருமண உதவித்தொகை வந்து ஆண்களுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க, பெண்களுக்கு வந்து 5000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மகப்பேறு உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 6000 rupees மாதம் 1000 வீதம் 6 மாதத்துக்கு 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க, 6000 rupees கொடுக்குறாங்க. இறை கரு சிதைவு அபாஷன் ஏற்பட்டு இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து 3000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 × 3 3000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. கண்ணில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கண்ணாடி மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கண்ணில் கண்ணாடி மாற்றுறதுக்கு 500 rupees பே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பென்ஷன், இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. முதல்ல 500 rupees தான் ஆரம்பித்தாங்க, இப்போ 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக ஏறும், நாளடைவில் அது கண்டிப்பாக ஏறும். சரி, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு போது நான் சொன்னேன், இது மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கணும், சர்ச்சஸில் வேலை செய்கிறதா இருக்கணும் அப்படின்லாம். வயது வரம்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உதாரணத்துக்கு ஒரு பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்? இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொன்னா என்ன வைக்கணும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வைக்கணும்னாக்கா அவருடைய 2 போட்டோ வைக்கணும், அவருடைய பேப்டிசம் சர்டிபிகேட் வைக்கணும், அவர் இறந்ததுக்கான டெத் சர்டிபிகேட் வைக்கணும், அவர் சாலை ஓரங்களில் இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ல போட்டா எஃப்ஐஆர் இருக்கும், எஃப்ஐஆர் வைக்கணும், டெத் ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான மகப்பேறு விஷயமா வந்து பண்றாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து இப்போ குழந்தை பெத்துக்க போறாங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி தான் 2 போட்டோ வைக்கணும். கண்டிப்பா பேப்டிசம் சர்டிபிகேட் வைக்கணும். என்ன இதுவா இருந்தாலும் பேப்டிசம் சர்டிபிகேட் இஸ் மேண்டேட்டரி. சரிங்களா? பேப்டிசம் சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். என்னாச்சு? கட் ஆயிருத்தா? கட் ஆயிருத்தா? கேக்குதா? இல்லையா? கேக்குது பேசுங்க. கேக்குது. இல்ல ஒரு கால் ஒன்று இன்கமிங் கால் வந்தது, டக்குன்னு கட் ஆயிருது. சாரி. ஸோ கண்டிப்பா வந்து பேப்டிசம் சர்டிபிகேட் கண்டிப்பா வைக்கணும். எல்லா கிளைமுக்கும் பேப்டிசம் சர்டிபிகேட்டும் 2 போட்டோ அவசியம் வேணும். பிளஸ் அந்த அம்மா வந்து இப்போ குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னாக்கா வேண்டிய ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. 3 மாசத்துல போயிட்டு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. ஸோ டாக்டர்ஸை போய் விசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும். டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது டிஸ்சார்ஜ் சம்மரி, ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க, குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வைக்கணும். இதே அபார்ஷன் ஆயிருந்ததுனாக்கா ஸ்கேன் ரிப்போர்ட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு தனியாக அப்ளை பண்ணணும். இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் ப்ரொசீஜரு. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் வேலை பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது வந்து மிகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் அட்டை ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த உறுப்பினர் அட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒட்டி அவங்களுடைய பேரு, விலாசம், அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த உறுப்பினர் அட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏதாவது கிளைம் அப்ளை பண்ணும்போது அந்த உறுப்பினர் அட்டையை வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பண்ணணும். ஸோ நம்ம எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் எல்லா கலெக்டர் அலுவலகத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸர் எழுதிக்கோங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் இந்த ஒரு அலுவலகமானது செயல்படும். இங்கே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கலெக்டர் ஆஃபீஸில் 6வது மாடியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக், நான் சொன்ன பேசிக் அடிப்படை. மேலும் வந்து இதை பற்றின இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கு. ஆக்சிடென்ட்டுக்கு தனி ஃபார்ம் இருக்கு, மெம்பர் ஆகிறதுக்கு தனி ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே மெம்பர் ஆகணும், அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்த பெனிஃபிட்டுக்கு வரணும். ஸோ மெம்பர் ஆகிறதுக்கு ஃபார்மு, ஆக்சிடென்ட் ஆன ஃபார்மு, கருக்கலைஞ்சிருந்த ஃபார்மு, திருமணத்துக்கு ஃபார்மு, அந்த மாதிரி தனி ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஐயாவுக்கு வந்து நான் சாஃப்ட் காப்பி அனுப்பி கொடுத்துட்றேன் வித் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதாவது எளிமையா எல்லாருக்கும் புரியும் வண்ணமாக, பாஸ்கராக இருக்கட்டும் இல்லை சாதாரண ஒரு பாமர மக்களாக இருக்கட்டும், எளிமையா புரியும் வண்ணமாக நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி இன்னும் முடிஞ்சா இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ நான் ரெடி பண்ணிடுவேன். பண்ண உடனே நான் நம்ம ஐயாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். நீங்க அங்கிருந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த திட்டத்தில் ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேளுங்க. ஐயா இப்போ பாஸ்டரா இருக்கிறவங்க சேரலாமாங்க ஐயா? அதுல வந்து உபதேசம் தான் போட்டிருக்குது. அதுல வந்து இப்போ ஊழியரா இருக்கிறவங்க சேரலாமா? தாராளமா சேரலாம். இப்ப பாருங்க, இன்னொன்னு அதை சொல்ல நான் விட்டுட்டேன். நீங்க சொன்ன கரெக்ட். எல்லாருமே சேரலாம். பாஸ்டர் சேரலாம், உபதேசியர், யார் கணக்கு புள்ள சேரலாம், ஆயா சேரலாம், எல்லாருமே சேரலாம். எலக்ட்ரிஷியன் சேரலாம், துப்புரவு தொழிலாளர் சேரலாம், எல்லாருமே வந்து சேரலாம். இந்த திட்டத்துல 18 வயசு முதல் 60 வயசு வரைக்கும் இருக்கணும். இப்ப நான் வந்து அந்த விண்ணப்பம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது என்னன்னா, அந்த மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸர் கிட்ட போன உடனே அந்த விண்ணப்பத்தை எடுத்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி
நல்ல வெல்வர்ஸ்டு சேர்ச்சா இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து ஆர்சி தான் போடணும், சிஎஸ்ஐ தான் போடணும், பெட்டகோஸ் தான் போடணும் இல்லை. தனிப்பட்ட முறையில சுவாதீனமா சர்ச் வச்சிருக்கவங்களும் போடலாம். ஓகேங்களா? ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்ப கேத்தலிக் சர்ச்சா எடுத்துக்கோங்க, இல்ல சிஎஸ்ஐ சர்ச்சா எடுத்துக்கோங்க, இல்ல இப்போ டிபிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ சிபிஎம் தான் டிபிஎம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ தி பெந்தகோஸ்ட் மிஷினரி, அந்த சிலோன் மிஷினரி பேர் மாற்றி டிபிஎம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த டிபிஎம் எடுத்துக்கோ. இதெல்லாம் வந்து வெல்வர்ஸ்டு தெரிஞ்ச ஒரு ஆலயம்ன்றனால அப்ளிகேஷன் போட்டவுடனே ஸ்க்ரூட்டினைஸ் ஆகி வந்துடும். ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே டாக்ஸ் பே பண்ணுவாங்க, அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? வரி கட்டிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, இபி கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தோட ஒரு தொடர்பு இருக்கும். ஆனா சுவாதீனமா நடத்துறாரு ஒருத்தர், தனிப்பட்ட முறையில் நடத்துறாருன்னா அவர் என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து ஒரு சர்ச்சில் வேலை செய்யறேன்னு வைங்களேன். நான் உங்க சர்ச்சில் நான் வேலை செய்யறேன், நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனோ நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நான் ஃபோட்டோ ஒட்டி உங்ககிட்ட நான் கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சர்ச்சில் நீங்க ஒரு சீல் பண்ணி கொடுப்பீங்க. ஆமா, இவர் வந்து என்னோட சர்ச்சில் தான் வேலை செய்யறார் அப்படின்றத பூர்த்தி செஞ்சு ஒரு சீல் பண்ணி கொடுப்பீங்க. நான் அந்த பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற அந்த மைனாரிட்டி வெல்ஃபேர் கமிஷனில் கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்ச சேர்ச்சா இருந்தால் ஐடென்டி கார்டு உடனே வந்துடும் உங்களுக்கு. இப்போ அந்த சேர்ச் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐடி கார்டு இமீடியட்டாக வராது. அது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன இது அடிக்கடி இன்கமிங் கால் வருது. அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. யாரு ஃபார்வர்ட் பண்ணுவா அப்படின்னா, நீங்க எல்லாம் கையெழுத்து வாங்க வேண்டியதே இல்லை. அந்த மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா, நான் கொடுத்த ஃபார்மை, நான் ஒரு சுவாதீன சர்ச்சில் இருக்கேன், தனிப்பட்ட சர்ச்சில் இருக்கேன், அந்த சர்ச்சு பேரே நிறைய பேருக்கு தெரியாது, சர்ச்சில் 5 பேர் தான் வேலை செய்யறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 10 விசுவாசி தான் வராங்க சர்ச்சுக்கு அப்படின்னும் போது, அந்த சர்ச்சோட பேர் உட்காந்து அது உண்மையில அந்த சர்ச் அங்கே இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க உள்ள வில்லேஜ் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. சிட்டி லிமிட்ல இருந்தா ஆர்ஐக்கு அனுப்புவாங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட போவோம். இப்ப கிராமப்புறங்களா இருந்தா, இப்ப சென்னை மாதிரி சிட்டியா இருந்தா ஆர்ஐ கிட்ட போயிடும், தாசில்தார் ஆஃபீஸ்ல இருக்க ஆர்ஐ கிட்ட போவோம். இதே கொஞ்சம் கிராமப்புறங்களா இருந்ததுன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதான் விஓ சொல்றோம் இல்லையா, விஓக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த விஓ என்ன பண்ணுவாரு, பர்சனலா உங்களை வந்து அந்த சர்ச் இருக்கான்னு சொல்லி பார்த்து விசிட் பண்ணிட்டு உங்களை பேசிட்டு அங்க இருந்து, ஓகே இந்த மாதிரி சர்ச் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஐயா ஒருத்தர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு, ஸோ அந்த ஐயாவோட சபையில இவர் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிபிகேட் அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது உறுப்பினர் அட்டையானது வந்துடும். இந்த உறுப்பினர் அட்டையானது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, அதை நீங்க வச்சுக்கணும். எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் அதை ரினியூ பண்ணணும். தொலைஞ்சு போச்சுன்னா 20 ரூபான்னு நினைக்கிறேன், 20 ரூபா கட்டி அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கிக்கணும். ஐயா வேற என்னங்க ஐயா இருக்கு, கேளுங்க ஐயா. நான் சொன்னது புரிஞ்சுதா ஐயா? நன்றிங்க, புரிஞ்சுதுங்க ஐயா. வேற யாராவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அந்த கிறிஸ்துவ நல வாரியர் இல்லாம வேற தனிப்பட்ட வகையில சபையினுடைய காரியங்கள் வழக்கு பத்தி எதாவது பேசலாங்களா ஐயா? வாய்ப்பு இருக்குமா? தாராளமா பேசலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பொதுவா வந்து நம்ம மக்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட்டுட்டு போய் உடனே தண்ணிக்குள்ள போட்டு ஒரு அமுக்க எடுத்துடக்கூடாது. உன் பேப்டிசம் எடுக்கிறது ஆனா பெண்ணா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களோட வயதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வயது வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவரா, 18 வயசு பூர்த்தி அடையாமல் கீழே இருக்கிறவரான்றதை பார்க்கணும். 18 வயசுக்கு மேல இருக்கிறவர் அப்படின்னு சொன்னா அவர் மேஜர். அப்போ தன்னுடைய, ஏன்னா மேஜர்னால தான் ஓட்டே போடுறாங்க இல்லையா, 18 வயசுக்கு மேல இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். ஸோ 18 வயசுக்கு மேல இருந்தால் தான் நம்ம வந்து வேலையே செய்ய முடியும். அரசாங்கம் கொடுத்திருக்கிற அளவு 18 வயது, அதுக்கு மேல இருந்தால் தான் மேஜர். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஒரு அஃபிடேவிட் ஒன்று வாங்கணும். அஃபிடேவிட்னா என்னன்னா, இந்த மாதிரி நானா என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நான் வந்து ஞானஸ்தானம் பெறுறேன். ஸோ எனக்கு கிறிஸ்துவ நெறிமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இந்த வேறு ஒரு மதத்தில் இருக்கிறேன், அந்த மதத்துல இருந்து நான் கிறிஸ்துவ மதத்துக்கு வருகிறேன், எனவே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, என் பேரு இந்த பேரு,
இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு வந்த உடனே நான் பேரை மாத்திக்கிறேன், மைக்கேல் ஆண்டனி ஜாக்சன் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். பழைய பேரா இருந்தா அவங்களுக்கு விருப்பப்பட்டாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட் ஒன்று வாங்கணும். அஃபிடவிட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமாட்டு தான் நீங்க ஞானஸ்தானமே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. இல்லாட்டி என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாங்குற எல்லா அஃபிடவிட்டையும் நல்ல நல்ல முறையில ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஞானஸ்தானம் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா ஞானஸ்தான சர்டிபிகேட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு திருமண சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ராக்ட் இப்போ எல்லாம் சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து ஃபீடிங் தான், கம்ப்யூட்டர்லேயே ஃபீட் பண்ணிடுவாங்க. பட் ஃபீட் பண்ணாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ராக்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த திருமண அந்த அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, அதாவது மணப்பெண் யாரு, மாப்பிள்ளை யாரு, பொண்ணு யாரு, அவங்க டேட் ஆஃப் பர்த்னா, அவங்க அப்பா அம்மா என்ன, அவங்க செய்யற தொழில் என்ன, இதுக்கு முன்னாடி திருமணம் ஆனவங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து சென்னையில் சீதாராமன் கம்பெனின்னு இருக்காங்கலாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க, மேரேஜ் எக்ஸ்ட்ராக்ட்னா. அதே மாதிரி அந்த மேரேஜ் எக்ஸ்ட்ராக்டை நல்லா கிளீனாக மெயின்டைன் பண்ணுங்க. கல்யாணம் ஆன உடனே அந்த மேரேஜ் எக்ஸ்ட்ராக்டை ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அந்த பையன் கையிலையோ பொண்ணு கையிலையோ கொடுத்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி வாங்கிடுங்க. சரிங்களா? வாங்கிட்டு நீங்கள் சிஸ்டமில் ஃபீட் பண்ணுறதை பண்ணிடுங்க. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து நாளைக்கு அந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லை வேற ஏதாவது பர்பஸ், பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனாலோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் வேலை செய்யும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் உதவும், மற்றபடி எதுவுமே உதவாது. ஆனால் எந்த ஒரு சர்ச் ரெக்கார்டாக இருக்கட்டும், ஞானஸ்தானம் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வேற இந்த மாதிரி மேரேஜ் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெத் செரிமனி நடத்துறதா இருக்கட்டும், தயவு செய்து எல்லாரும் தனித்தனியாக ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ சர்ச்சு, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு சர்ச், நிறைய பேருக்கு சர்ச் வந்து வச்சிருக்காங்க, சுவாதீனமாக வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சர்ச் எப்படி பண்ணணும்னு தெரிய மாட்டேது. சர்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் வாங்கணும். இல்லை கேட்டி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சர்ச்சோடைய பேரில் வந்து ஐயா நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகுதா? இல்லைங்கய்யா, அப்படி ஒன்றும் இல்லையே. சரி, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, சர்ச்சோடைய நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் டீடு, ஓகேங்களா, ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போது உங்களுடைய சர்ச் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ வந்து ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை வச்சு கிரியேட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ரைட்டரை வச்சுலாம் ட்ரஸ்ட் டீட்லாம் ரெடி பண்ணாதீங்க. அதுவும் நம்ம சர்ச்சஸ்க்கு சம்பந்தமான ஒரு கிறிஸ்துவ வழக்கறிஞரை வச்சு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இன்னும் நரவும் தெரியும், அந்த கிறிஸ்துவ அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் தெரியும். சரிங்களா? அதனால இன்னும் நரவும் தெரியறதுனால ஒரு கிறிஸ்துவ வழக்கறிஞர் உங்க ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத வச்சு நீங்க டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க. நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஆஃப்டர் 3 years கழிச்சு ஃபண்டிங் வரும். நிறைய பேருக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றது எப்படின்றது தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச உடனே 3 yearsக்கு அப்புறமாட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும், ஃபண்டிங் வரும். அதுக்கப்புறமாட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன்னும் போது நான் வந்து இன்கம் டேக்ஸ் அங்கே பே பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் கொடுப்பேன். அப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிபீட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதில் நிறையா இருக்குது, ஃபார்ம் 80C அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, உங்கள் ட்ரஸ்ட்டு பக்காவாக ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ட்ரஸ்டானது, உங்கள் சர்ச் ஆனது பக்காவாக ரெஜிஸ்டர் ஆகிடும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஃபியூச்சரை நீங்கள் ஏம் பண்ணி வச்சுட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸ்கூல்ஸ் ரன் பண்ணலாம், காலேஜ் ரன் பண்ணலாம், மருத்துவ வசதி இருந்து நான் பண்ணலாம். நிறைய ஏழைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம், உமன் எஜுகேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயது பிள்ளைங்களுக்கு பல முறையில் பல எஜுகேஷன் கொடுக்கலாம். பாலியல் துன்புறுத்தல்லேருந்து காப்பாற்றுறது நிறைய இருக்குது. ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் உங்கள் சர்ச்சோட கனெக்ட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்லி ஒரு சர்ச் ரெஜிஸ்டர் ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தோராயமாக சொல்கிறேன் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா ஆகலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆகும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் ட்ரஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. சுவாதீனமாக இருக்கவங்களுக்கு மினிமம் 3 பேர் வேணும். ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மினிமம் 3 பேர் வேணும். ஒரு நம்பிக்கையான ஆட்கள் 3 பேரை போட்டு ட்ரஸ்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி, எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் மினிமம் வந்து 3 பேர் இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி மாதிரி 3 பேர் இருந்தால் தான் ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பிக்க முடியும். சரிங்களா?
அதனால பெஸ்ட் நீங்க ட்ரஸ்ட் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம், ஒரே நாள்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து சர்ச் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு கூட கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா சர்ச் இங்க இருக்குன்னு ஆயிடுது இல்லையா? கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டா தான், எஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பண்ணலாம். அப்புறம் வேற ஏதாவது ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேளுங்க, சொல்லுங்க. நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறோம், கொடுமுடியில் தாடுக்கால இருந்து பாஸ்டர் புகழ். நான் இண்டிபெண்டா சர்ச் நடத்திட்டு இருக்கிறேன். கடந்த ஆண்டு RSS கொடுத்த பெட்டிஷன்னால கொடுமுடி தாலுக்காலுங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து வித்தவுட் இன்ஃபர்மேஷன் இல்லாம எங்களுக்கு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வாடகை இடத்துல ஒப்பந்தம் போட்டிருந்தோம் 3 வருஷத்துக்கு வாடகை இடம், ஒரு 3 சென்ட் 4 சென்ட் அவங்க ஒப்பந்தம் போட்டு நாங்க நடத்திட்டு இருந்தோம். திடீர்னு RSS காரங்க வந்து மதம் மாத்திரான்னு சொல்லிட்டு அந்த சென்னிமலையில ஒரு பிரச்சனை நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. 6 நிமிஷம் உடனே பெட்டிஷன் போட்டு உடனே ஒரு 10 நாளைக்குள்ள ஆகஸ்ட் மாசம் திறக்கிற அக்டோபர்ல எங்களுக்கு மூடிட்டாங்க. இப்ப 8 மாசமா நாங்க வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். இந்த முதலமைச்சர் செல்லுக்கு போட்டுருக்கிறோம், கலெக்டருக்கு கொடுத்துருக்கிறோம், மைனாரிட்டி கமிஷன் கொடுத்துருக்கிறோம். இது இல்லாம சிவதாஸ் மீனா தலைமைச் செயலர் அவருக்கு கொடுத்துருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பதில் இல்லை. ஆனா பர்மிஷன் கேட்க சொல்றாங்க. ஆனா இது நாங்க வந்து இண்டிபெண்டா இருக்கிறோம். 2வது வாடகை இடத்துல இருக்கிறோம். ஒரு ஓன் பில்டிங்கா இருந்தா நாங்க சொந்த இடத்துக்கு நாங்க இது பண்ணலாம், நாங்க பர்மிஷன் கூட கேட்கலாம். இப்ப வாடகை இடத்துல வந்துட்டு நாங்க எப்படி பர்மிஷன் கேட்கறது? அப்படி கேட்டாலும் அவங்க தரவே மாட்டாங்க. அப்படி தராத பட்சத்துல நாங்க என்ன செய்யறதுங்க? நீங்க முதல்ல ஒரு மனு ஒண்ணு கலெக்டருக்கு கொடுங்க. இந்த மாதிரி இருக்கும், நிறைய கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க, இல்ல கிறிஸ்துவ நம்பிக்கையுடையவங்களா இருக்காங்க. நாங்க இது வந்து ஒரு வழிபாட்டு தலமா இருக்கோம், எங்களால எந்த ஒரு இடையூறும் மற்றவங்களுக்கு வந்து நடக்க போறது கிடையாது அப்படின்னு கிளீனா நல்லா பிரீஃபா எழுதி, உங்களுடைய நான் இந்த மாதிரி வாடகைக்கு இருக்கிறேன், உங்க தேவாலயத்தின் பேர் என்ன, எல்லாத்தையுமே நல்லா பிரீஃபா எழுதி கலெக்டருக்கு ஒரு மனு ஒன்று அனுப்புங்க. மனு அவர் வந்து என்னைக்கு குறை கேட்பு நாள் வச்சிருக்காரோ அன்னைக்கு பர்சனலா கொடுங்க. இன்னொன்னு அது ஜெராக்ஸ் எடுத்து ஒன்று போஸ்ட்லயே அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா போஸ்ட்ல அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க. ஆனா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நம்ம மனு கொடுத்தாலும் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஜிஓவே இருக்குது. ஓகேங்களா? சேஃப் சைடு காமிட்டு போவேன், கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பாருங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. ஆனா அது வந்து அது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு கீழே நீங்க வந்து நீங்க போட்ட மனு என்ன நிலைமையில இருக்குன்றத நீங்க வந்து பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து சரிப்பட்டு வரலன்னா அடுத்த நேரம் ரிட்டு தான் ஃபைல் பண்ணணும். கோர்ட்ல போயிட்டு நீங்க ரிட் மனு வந்து ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து நடத்திட்டு இருக்கேன், இவங்க நடத்த விட மாட்டாங்க. ஸோ இங்க உள்ளவங்களும் இப்போ சப்போஸ் காவல்துறை இன்க்ளூட் ஆயிருந்தாலும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நடத்த விட மாட்டாங்க. அதனால நான் நடத்தணும், அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஸோ கலெக்டர் மூலமா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி, காவல்துறை மூலமா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி ரிட் மனுவானது ஃபைல் பண்ணணும். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்க. ஐயா பிரைஸ் லாட். பிரைஸ் காட், சொல்லுங்க ஐயா. இப்போ வாடகை கட்டிடங்கள்ல இருக்கிறவங்களும் கலெக்டர் ஆபீஸ்ல அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி நம்ம வாங்குறது? எது இப்ப சமீபத்துல கூட ஒரு ஜீவோ வந்திருந்தது, வாடகை கட்டிடங்கள்ல இருக்கிறவங்களும் அனுமதி வாங்கணும் அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். நமக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. ஆனா ஒரு வாடகை பில்டிங்ல தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பட் ப்ராப்பரா நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கிறோம். இங்க ப்ரேயர் ஹால் அப்படின்னு தான் வாங்கியிருக்கிறோம் ஓனர்கிட்ட. ஆனா இதை தாண்டி நாம எதுவும் வாங்கணுமா? ஏன்னா சமீபத்துல ஒரு போலீஸ் என்கொயரி வரும்போது அதை மென்ஷன் பண்ணி கேட்டாங்க, நீங்க வாடகை பில்டிங்ல தான் நடத்துறீங்க, கலெக்டர் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, அல்லது எப்படி அனுமதி வாங்குறது? கலெக்டர் அனுமதி இருக்கான்னு சொன்னாக்கா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் தாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா கலெக்டருடைய அனுமதி வந்து வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா லோக்கல் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் பர்மிஷன் வாங்கணும். நாங்க பண்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து இது ஒரு தொல்லையா அமையாது. ஏன்னா நிறைய பெண்டகோஸ்துக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க யூஸ் பண்ற மைக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க வச்சிருக்க ஸ்பீக்கரா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு அது வந்து பாதிப்பை உண்டாக்குற வகையில இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ். இப்போ சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா
ஃபுல்லா உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு தியேட்டர் உள்ள சினிமா ஓடுறது வெளியே சவுண்டே கேட்காது. அந்த மாதிரி ஃபுல்லா ஏர் டைட்ல இருக்கு. அந்த மாதிரி சர்ச்சஸ் வந்து நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பக்கத்துல இருக்கவங்க வந்து சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்லாம் வராது அப்படின்னு சொல்லி நீங்க பர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு தான் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போகணும். ஸோ யாருக்கும் நியூசன்ஸா இருக்காது அப்படின்னு சொல்லி காவல்துறையில சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதை பண்ணுங்க. மீன்வைல் நீங்க வந்து சர்ச்சோட நேம்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சீங்கன்னா அது ரெகக்னைஸ்ட் இல்லையா? ஐயா இருக்குது. நம்ம சர்ச் நேம்ல ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ அந்த சொல்லலாம் சர்ச் நேம்ல அது என்ன அதே சேம் பிளேஸ்லயா இல்ல வேற பிளேஸ்லயா? சேம் பிளேஸ் தான். பட் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த பில்டிங்க்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அனுமதி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து உங்க மினிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, இந்த பில்டிங்க்கு அனுமதி இருக்குதான்னு கேக்குறாங்க. அந்த பில்டிங் இது வரைக்கும் அனுமதி நம்ம கேட்டு எழுதிருக்கோமா? இல்லையா, நம்ம அனுமதி கேட்டது எழுதல. நீங்க என்ன பண்ணுங்க, அனுமதி கேட்டு எழுதி அதை வந்து ஒரு பதிவு தபால்லையோ இல்ல நேர்லயோ கொடுத்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்க கேட்டு நாங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ஒரு ஆர்டிஐல ஒரு மனு போடணும். ஐயா, இப்ப நமக்கு வந்து கமர்ஷியல் பில்டிங் தான் இது. நமக்கு கமர்ஷியல் இபி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கமர்ஷியல் டாக்ஸ் கட்டுறோம். பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனு வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுங்க. கொடுத்துட்டு எனக்கு அந்த மனு நீங்க எழுதின மனு இருந்தா கூட எனக்கு அனுப்பி வைங்க. இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா பார்த்து சொல்றேன். இல்ல அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி ஐயா, நீங்க அதை கொடுங்க. அதுக்கு அப்புறமாட்டு என்ன செய்யணும்ன்றத நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரிங்களா? கடைசியா எதுக்குமே சரிப்பட்டு வரலன்னா ரிட் ஃபைல் பண்ண வேண்டியதுதான். ஹைகோர்ட்ல ரிட் மனு தாக்கல் செய்யணும். அப்போ அது வந்து சரியாயிடும். ஓகே, சரி ஐயா. சொல்லுங்க ஐயா. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. மணி 9ஆவது. மணி ஒரே 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 ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது என்னுடைய ஆசை வாஞ்சை எப்படி வேணா எடுத்துக்கலாங்க. என்ன அப்படின்னாக்கா, சர்ச்சில் படிக்கின்ற இளைஞர்கள், அதாவது SSLC முடிச்சுட்டு வேலைக்காண்டி காத்துட்டு இருக்க இளைஞர்கள்லாம் இருக்காங்களே, SLC +2 டிகிரிலாம் முடிச்சுட்டு, தயவு செய்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுத சொல்லுங்க. போலீஸ் செலெக்ஷன் வருது. இப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் 2 மாசத்துல வரப்போகுது. டிகிரி முடிச்ச பசங்களை போட சொல்லுங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷன் வந்தாலும் போட சொல்லுங்க. அரசாங்க உத்தியோகம் இப்போ கோர்ட்லலாம், ஹைகோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் எடுக்கிறாங்க, கிளர்க் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஜாப்லலாம் நம்ம கிறிஸ்துவ இந்த திருச்சபையில் இருக்கின்ற அந்த இளைஞர்களையா இருக்கட்டும், இல்லை இளம் பெண்களையா இருக்கட்டும், தயவு செய்து எல்லாருக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்க. அந்த அப்ளை பண்றதுல ஏதாவது சந்தேகங்கன்னா கூட நாங்க தீர்த்து வைக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதிகாரத்துல நம்ம மக்கள் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த விஷயமானது விரைவிலே நடக்கும். அதனால கிறிஸ்துவ பிள்ளைகளை தயவு செய்து இப்போ அதுல நிறைய ட்ரைனிங் இருக்கு. என்னங்க டிஎன்பிசி நான் எழுதுறேன், வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து 6000 வேகன்சிக்கு வந்து எக்ஸாம் நடந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ குரூப் 2ன்னு ஒன்று வந்துருக்குது, குரூப் 2 சர்வீஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரியான வீட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களோ இல்லாட்டி வேற பிரைவேட் வேலையில் இருக்கவங்களோ தயவு செய்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. அதிகாரத்தை கையில் எடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மக்களுக்கும் பொருளாதார ரீதியிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அது என்னுடைய ஆசை. இது சம்பந்தமா கவர்மெண்ட் செக்டார்ல எப்படி ஏறுறதுன்றது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்க தாராளமாக என்னை கேட்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன்.
அதே மாதிரி வழக்கறிஞர்கள், அதே மாதிரி உங்க இதுல படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இளைஞர்களுக்கு லா காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்து லா காலேஜ்ல ஏற்றி விடுங்க. தமிழ்நாடு லா காலேஜ்ல இப்பதான் அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள், மற்ற ஸ்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. திருப்பதியில நடந்துட்டு இருக்கு, பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க அட்மிஷன் கிடைக்காதவங்களுக்கு அங்க அட்மிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ச்சுன்னா அந்த சர்ச்சில் ஒரு 2-3 லாயர்ஸை உருவாக்குங்க. குறைஞ்சபட்சம் அவங்க நாளைக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க. அதனால லாயர்ஸை உருவாக்குங்க. ஓகேங்க. +2 படிச்சிருந்தா போதும், இல்ல டிகிரி படிச்சிருந்தா போதும் லா. ஓகே, நடுவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நன்றி ஐயா. ஒரு கேள்வி, எங்க சபையில ஒரு பொண்ணு வழக்கறிஞரா படிச்சு முடிச்சிருச்சுங்க. மறுபடியும் மேற்கொண்டு அந்த பொண்ணு வேற ஒரு ஹையர் போஸ்டுக்கு வர மாதிரி இருந்தா என்ன என்ன இது பண்ணலாம்? ஒரு சஜஷன் சொல்லுங்க ஐயா. 4 வருஷம் படிப்பு முடிஞ்சிருச்சு. முடிச்சு எவ்வளவு நாள்? இப்ப ஒரு 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 1 மந்த் ஆகுது சார். ஓ, இப்பதான் லேட்டஸ்டா முடிச்சிருக்கா போல. இப்பதான் முடிச்சிருக்காங்க சபையில ஒரு பெண்ணு. என்னன்னாக்கா மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் வரும், நீதிபதிக்கான ஒரு எக்ஸாம்ஸ் வரும். இப்பதான் வந்து நடந்து முடிஞ்சது. சிவில் ஜட்ஜஸ், நீதிபதிக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிசி வழியா நடத்துவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க, எதிர்பார்க்க சொல்லுங்க. அந்த எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுத சொல்லுங்க. அதே மாதிரி ரயில்வே, ஈவன் எல்லா அரசாங்க துறையிலையும் ரயில்வே, இன்சூரன்ஸு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விமான போக்குவரத்து இந்த மாதிரி எல்லா அரசாங்கம் நடத்துகிற எல்லா வேலைகளிலும், எல்லா கம்பெனிகளிலையும் ஒரு லீகல் ஆஃபீஸர் அங்கே இருப்பாங்க. ஒன்றுனா ஒரு லீகல் ஆஃபீஸர் இல்லை, பல லீகல் ஆஃபீஸர், பல லீகல் டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து வேகன்சி ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ரெக்ரூட்டிங் வரும்போது அந்த ரெக்ரூட்டிங்க்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். ரெக்ரூட்டிங்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போது அந்த அம்மா வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஎன்பிசி குரூப் 2ன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல போட்டு போட சொல்லுங்க. அங்கே லீகல் ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க, லா ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செக்ரட்டரியேட்ல லா ஆஃபீஸர் எல்லாம் போனால் நல்ல சேலரி, அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்க. போனாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க. தேங்க்யூங்க. அன்பான தேவனே, நசரேயனாகிய இயேசு என்னும் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அருமையான உமது மகன் வழக்கறிஞருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவர் மூலமாய் ஆண்டவரே கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர் செய்து வருகிற வேலைகளை ஆசீர்வதித்து தேசத்திலே சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீர் அவரை கொண்டு நன்மைகளை செய்வீராக. கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய புத்தி, கர்த்தருடைய திராணி, கர்த்தருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஜீவன், பிரசன்ன மகிமை அவருக்கு உதவியா இருக்கட்டும். கிருபையும் இரக்கமும் தயவும் அவர் மேலும் எப்போதும் தங்கி இருக்கட்டும். நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சௌக்கியத்தையும் ஆண்டவரே கொடுப்பீராகப்பா. எப்போதும் தேவனுடைய பாதுகாப்பு அவரோடு கூட இருக்கட்டும். இன்னும் அநேகருக்கு அவரை உபயோகமாய் பயன்படுத்துங்கப்பா. அவர் மூலமா அவருடைய நாவிலே உங்களுடைய வார்த்தைகளை போட்டு ஆண்டவரே சட்ட ஆலோசனை நல்லா கொடுத்து ஆண்டவரே நல்ல இன்னும் ஊழியங்களை ஆண்டவரே பலதரப்பட்ட காரியங்களை மேம்படுத்த கர்த்தர் அவரை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதார நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ. ஐயா வழக்கறிஞர் ஐயா, உங்களுக்கு நன்றி. பாஸ்டர் சைமன், தேங்க்யூ பாஸ்டர் சைமன், தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி. நம்பர் கொடுத்து வேற ஏதாவது ட்ரைனிங் சரிங்க ஐயா, நன்றி. தேங்க்யூ.
திராட்சை பழம் தாங்க.